Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனிஸ்டெக் தமிழ். ஸோ இன்றைக்கி நான் டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர்லேயே பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு சில ஆடியோ எடிட்டர்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆடியோ எடிட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ சமீப காலமாக நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வீடியோ மேக் பண்ணுறோம் அப்படின்னா வீடியோட ஆடியோ குவாலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லைனா நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு, இல்லைனா அந்த ஆடியோவோட குவாலிட்டியை வந்து ஸ்டுடியோ லெவலில் கொண்டு வரதுக்கு, ஸோ இந்த மாதிரி பல வழிகளில் நம்ம வந்து ஆடியோ எடிட்டர்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் பெஸ்ட்டான ஆடியோ எடிட்டர்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் கூடவே நம்ம சேனலோட எல்லா சோஷியல் மீடியாஸ் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்க அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா என்னோட பெஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். அதோட நேம் பார்த்திங்க அப்படின்னா லெக்ஸஸ் ஆடியோ எடிட்டர். ஓகேவா? ஸோ இந்த ஆடியோ எடிட்டரில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வந்து ஸ்டுடியோ லெவலில் நம்மளால் ஆடியோ வந்து கொண்டு வர முடியும். அதே டைமில் வந்து உங்கள் வீடியோ வந்து அதிகமாக இரைச்சல் நாய்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்மளால் கேன்சலேஷன் பண்ணிக்க முடியும். ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ லிங்கை வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். நம்மளோட லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல இருக்க அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ எடிட்டர் அண்ட் மியூசிக் எடிட்டர். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் டாப்பில் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே டைமில் நீங்கள் வந்து சாங்ஸை வந்து கட் சாங்ஸ் பண்ணுற மாதிரி மெர்ஜ் பண்ணுறது, கட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது, குவாலிட்டி கம்ப்ரஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலாக இருக்காது. பட் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன லெக்ஸஸ் ஆடியோ எடிட்டர் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் எடிட்டர். ஸோ அது நீங்கள் ஒரு பிசியில் எந்த லெவலில் நீங்கள் எடிட் பண்ணுவீங்களோ அந்த லெவலில் எடிட் பண்ணலாம். பட் இது பார்த்திங்க அப்படின்னா மொபைல் லெவலில் நம்மளால் நல்லாவே நீட்டாகவே எடிட் பண்ண முடியும். ஸோ ஆடியோ ட்ரிம்மிங், கட்டிங் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமிங் எல்லாமே பேஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே டைமில் பெஸ்ட்டான ஒரு அவுட்புட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இந்த அப்ளிகேஷனை பார்த்திங்க அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்மளோட லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல இருக்க அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா டால்பி ஆன். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சவுண்டு குவாலிட்டியை பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி ஸ்டுடியோ லெவலில் ஒரு மூவி பார்க்கும்போது என்ன ஆடியோ குவாலிட்டி கிடைக்குமோ அந்த ஆடியோ குவாலிட்டியை உங்களோட வீடியோ இல்லைனா ஆடியோவில் வந்து கொண்டு வரதுக்கான ஒரு அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ பெஸ்ட்டான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களோட ஃபோனில் நீங்கள் வந்து சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே டைமில் வந்து நீங்கள் நார்மலாக வச்சுருக்க ஒரு சவுண்டை வந்து ஒரு மோனோ இல்லைனா ஸ்டேரியோ சவுண்டை வந்து டால்பி விஷனில் உங்களால், அதாவது டால்பி குவாலிட்டியில் உங்களால் வந்து டால்பி ஆடியோவாக மாற்ற முடியும். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டான ஒரு அவுட்புட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றி ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டர். ஓகேவா? ஆடியோ எடிட்டர். ஸோ பார்த்திங்க அப்படின்னா டைம் இருந்துச்சுன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்க அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் ஆடியோ எடிட்டர். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எம்பியும் கிட்டத்தட்ட 40 MB பக்கத்தில் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அப்ளிகேஷனில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம படிக்கிறதுக்கே ஒரு சில கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா? அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எடிட்டிங்கில் எந்த மாதிரி வேரியன்ஸ் நம்ம பார்க்க முடியுமோ அதே மாதிரி ஆடியோ எடிட்டரில் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த அப்ளிகேஷன் மூலமாக பார்க்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இந்த ஆப்போட லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ப்ளே ஸ்டோரில் இருக்கிறதுல டாப் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சில அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.